திருச்செந்தூர் அருகே மணப்பாட்டு பகுதியில் கடலில் படகு கவிழ்ந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், சொல்லுங்க, படகு விபத்து எப்படி நடைபெற்றது? இன்று பலி எண்ணிக்கை உயர்ந்திருப்பதா சொல்லப்படுகிறது, இது பற்றி சொல்லுங்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் வந்து நேற்று மாலை நேரத்தில் வந்து ஒரு படகு ஒன்று கவிழ்ந்து விபத்து உள்ளானது. அந்த விபத்துகளை வந்து நேற்று வரை வந்து 9 பேர் பலியாயிருந்தனர். 11 பேர் வந்து சிகிச்சை பெற்று வந்தனர். அதாவது படகுல வந்து 24 பேர் சென்றதாக ஒரு அதிகாரப்பூர்வமற்ற ஒரு தகவல் தெரிய வந்தது. அதாவது அந்த படகுல வந்து படகு ஓட்டுநர், அவனோட ஒரு உதவியாளர் 2 பேர் மற்றும் வந்து ஒரு 22 பேர் வந்து சென்றதாக ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலை அடுத்து தேடும் பணியும் வந்து நேற்று 9 பேர் பலியானது. 11 பேர் வந்து மீட்கப்பட்டு தொடர்ந்து 20 பேரை தொடர்ந்து அந்த மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்றிருந்தது. இன்று காலையும் விடிய நேற்று வந்து மீட்பு பணி நடைபெற்று இன்று காலையும் வந்து தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்றது. இன்று காலை வந்து இந்த மீட்பு பணியில் இந்திய கடலோர காவல்படையை சேர்ந்த ஒரு விமானமும் ஒரு கப்பலும் வந்து இந்த படகு மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டுச்சு. அதில் வந்து கடலோர காவல்படை வீரர்களும் இந்த பணியில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. மேலும் வந்து தென்மண்டல தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையுடைய துணை இயக்குனர் தலைமையிலான ஒரு தீயணைப்புத்துறை வீரர்கள் சார்ந்த ஒரு குழு இந்த பகுதி மற்றும் இந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள், தன்னார்வலர்கள் என தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இன்று காலை வந்து சரியாக ஒரு 9 மணி அளவில் வந்து ஒரு சிறுமியின் உடல், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் அழகம்பன்புரத்தைச் சேர்ந்த ஒரு 12 வயது சிறுமி அனுஷியாங்கிற சொல்லப்படுகிறது. அந்த பேர் இன்னும் உறுதிப்படுத்தப்பட தெரியவில்லை. அந்த 12 சிறுமியோட உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலை அடுத்து மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்றது. கடலோர காவல்படை கப்பலுக்கு வந்து அந்த உடல் வந்து கொண்டு செல்லப்பட்டு அந்த அங்கிருந்து கணக்கெல்லாம் எடுக்கப்பட்டு திரும்பி அந்த உடலானது திரும்பி திருச்செந்தூர் மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்ட பிறகும் வேற ஏதாவது உடல் வந்து கண்டெடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இந்த பகுதியில் வந்து மீனவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் வந்து தொடர்ந்து தேடி வருகிறார்கள். ஆனால் வந்து இந்த பகுதியில் வந்து 22 பேர் தான் வந்து சென்றதாக ஒரு தகவல் வந்ததை அடுத்து அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அனைவரும் மீட்கப்பட்டு விட்டனர், ஒரு 10 பேர் வந்து இறந்துள்ளனர் என்று வந்து ஒரு தகவலை சொல்லிவிட்டு அவர்கள் வந்து இந்த மீட்பு பணியை வந்து அரசு தரப்பில் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மீனவர்கள் வந்து வேற ஏதாவது இங்கே வந்து இறந்திருக்கலாமா என தேடியும் வருகின்றனர்.